ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஹவுஸ், அதாவது 3 BHK ஹவுஸ் ப்ளஸ் 3 டாய்லெட். இதுக்கு வந்து எவ்வளோ எஸ்டிமேட் ஆகும், அதாவது பில்டிங் மெட்டீரியல்ஸ் காஸ்ட் எவ்வளவு, லேபர் காஸ்ட் எவ்வளவுன்றதை நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். 1000 ஸ்கொயர் ஃபீட், 1200, 700 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எஸ்டிமேஷன் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ் காஸ்ட்டு. ஸோ சிமெண்ட் எவ்வளோ தேவை அப்படின்னா 800 பேக்ஸு. ஸோ ஒரு பேக்கோட ரேட் வந்து 310 ருபீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 2,48,000 வரும். பிரிக் வந்து எவ்வளோ வேணும்னா 33,000 நம்பர்ஸ். ஸோ நீங்கள் வந்து என்ன பிரிக்ஸ்னாலும் எடுத்துக்கலாம், ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு கண்ட்ரி பிரிக்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ 10 ருபீஸ் போட்டிங்க அப்படின்னா 3,30,000 ஆகுது. ஸ்டீல் வந்து 6.8 டன், ஒரு டன்னோட ரேட் வந்து 70,000. ஸோ ஸ்டீலுமே நீங்கள் வந்து நல்ல பிராண்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அந்த பிராண்டை பொறுத்து வந்து இந்த காஸ்ட் வந்து வேரி ஆகும். ஸோ 4,76,000. எம் சாண்ட் 35 யூனிட்ஸ் தேவை. ஒரு யூனிட் சாண்டோட ரேட் வந்து 5,500னா 1,92,500. பீசன் அதாவது பிளாஸ்டிங் சாண்ட், பிளாஸ்டிங்க்கு 22 யூனிட்ஸ் தேவை. ஒரு யூனிட்டோட ரேட் வந்து 6,500 போட்டிங்கன்னா 1,43,000. நெக்ஸ்ட்டு 3/4 இன்ச் ஜல்லி 25 யூனிட்ஸு, ரேட் வந்து 4,500 போட்டிங்கன்னா 1,12,500. நெக்ஸ்ட்டு 1/2 இன்ச் ஜல்லி பார்த்திங்க அப்படின்னா 16 யூனிட்ஸ் தேவை. ஒரு யூனிட்டோட ரேட் வந்து 4,500. ஸோ 72,000. கிராவல் அதாவது பேஸ்மெண்ட்டில் நம்ம ஃபில் பண்ணுவோம்ல, அந்த கிராவல், இந்த மேடை மண் சொல்லுவாங்கள்ல, ஸோ அது வந்து 26 யூனிட் வேணும். ஸோ அட் 2,000 ருபீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 52,000. ஸோ இது பேசிக்காக அந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ் காஸ்ட் இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 16,26,000 தேவையாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா டைல்ஸில் வந்து நம்ம ஃப்ளோர் டைல்ஸ் போடுறதுக்கு 1,550 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 70 ருபீஸ். அதாவது இந்த டைல்ஸுமேயோட ரேட்டுமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டைல்ஸு. ஸோ ஃப்ளோர் டைல்ஸ், ஸோ 1,550 ஸ்கொயர் ஃபீட். டைல்ஸுமே வந்து நீங்கள் என்ன டைல்ஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ரேட் வந்து சேஞ்ச் ஆகும். நான் வந்து இங்கே 70 ருபீஸ் ஒரு டைல்ன்ற மாதிரி ஆவரேஜ் போட்டு இங்கே போட்டிருந்தீங்கன்னா 1,08,500 வருது. வால் டைல்ஸ், ஸோ கிச்சனில் பாத்ரூம் யூஸ் பண்ணுவோம். ஸோ 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு டைல்ஸோட ரேட் வந்து 50 ருபீஸ் போட்டிங்கன்னா 44,000. கிரானைட் அதாவது கிச்சனோட கவுண்டர் டாப்பு, அடுத்தது வாசல் படியிலலாம் போடுவோம். 250 ஸ்கொயர் ஃபீட் அட் 100 ருபீஸ் போட்டிங்கன்னா 25,000 ஆகுது. நெக்ஸ்ட்டு வுட்டு. ஸோ தேக்கில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மெயின் டோர் வந்து 40,000. பெட்ரூம் வந்து 3 பெட்ரூம், ஸோ இன்ட்டு 12,000 போட்டிங்கன்னா 36,000. மெயின் விண்டோ வந்து 18,000. நெக்ஸ்ட்டு அதர் விண்டோ 10 நம்பர் ஆஃப் விண்டோஸ் வந்து 10. ஒரு விண்டோட ரேட் வந்து 6,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு 60,000 வருது. நெக்ஸ்ட்டு டாய்லெட்டு 3 டாய்லெட் இருக்குது. ஒரு டாய்லெட் டோர் வந்து 4,000னா 12,000 ருபீஸ் ஆகுது. வென்டிலேட்டர் பார்த்திங்க அப்படின்னா 3 வென்டிலேட்டர், ஒரு வென்டிலேட்டரோட ரேட் வந்து 2,000, ஸோ 6,000. நெக்ஸ்ட்டு பெயிண்டிங் மெட்டீரியல், ப்ளம்பிங் மெட்டீரியல் 1,15,000. எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது இந்த டைல்ஸ்லேருந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 7,69,500 வரும். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பேசிக் பில்டிங் மெட்டீரியல் காஸ்ட்டு 16,26,000 ஆகுது. ப்ளஸ் இந்த 7,69,500 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பில்டிங் மெட்டீரியல்ஸ் காஸ்ட்டு வந்து 23,95,500 ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லேபர் காஸ்ட்டு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் வந்து 1,500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட லேபர் காஸ்ட் வந்து 450 ருபீஸ் எடுத்திங்கன்னா 6,75,000. ஸோ இந்த லேபர் காஸ்ட்டுமே உங்களுக்கு வேரி ஆகும். ஒவ்வொரு இடத்த பொறுத்து நீங்கள் எந்த இடத்துல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இது வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் ஒர்க்கு 1,500 ஸ்கொயர் ஃபீட் அட் 80 ருபீஸ் போட்டிங்கன்னா 1,20,000. டைல் லேபர், டைல் ஒட்டுறதுக்கு 20 ருபீஸ்னா 47,000. கிரானைட் ஒட்டுறதுக்கு 80 ருபீஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட்னா 20,000. நெக்ஸ்ட்டு பெயிண்ட்ருக்கு ஆகிற கூலி, கார்பெண்ட்ரி ஒர்க்ஸ் பண்ணுற கூலி, அடுத்தது எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் அமௌண்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டோட்டலாக லேபர் காஸ்ட்டே வந்து 10,32,000. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸ் காஸ்ட் வந்து இது வந்திருக்கு. ப்ளஸ் லேபர் காஸ்ட் இந்த 10,32,000 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் வந்து 34,27,500. ஸோ இதுதான் நீங்கள் வந்து கான்ட்ராக்டுக்கு ப்ரைஸு. ஸோ கான்ட்ராக்ட் நீங்கள் விடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ருபீஸ் 2,285 ஆகுது.
ஸோ இதோட முடியுமானா இதோட முடியாது. ஸோ இந்த அமௌண்ட்லாம் நம்மளே வந்து போட்டு கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ பிளான் அப்ரூவல், ஸோ நீங்கள் எங்கே பில்டிங் கட்டுறீங்க அந்த அப்ரூவல் காஸ்ட்டு அது வந்து 1 லேக். அடுத்து செப்டிக் டேங்க், இது 3 பிஹெச்கேனால ஸோ செப்டிக் டேங்க் நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக கட்டிங்கன்னா ஸோ அதோட காஸ்ட்டு, சம்பு, நெக்ஸ்ட்டு போர்வெல் ஃபஸ்ட்டு நீங்கள் போடணும். அடுத்து காம்பவுண்ட் வால், பார்க்கிங் டைல்ஸ், இது எல்லாமே வந்து 70,000 ப்ளஸ் 50,000 ஆயிடும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 5,20,000 ஆகுது. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து இங்கே கிடச்சிருக்கு டோட்டல் பில்டிங் மெட்டீரியல்ஸ் காஸ்ட்டும் லேபர் காஸ்ட்டும் 34,27,500. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக 39,47,500 ஆகுது. அப்போது ஒரு 1,500 ஸ்கொயர் ஃபீட் வித் 3 பிஹெச்கே கட்டினீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு தோராயமாக 40 lakhs ஆகும். ஸோ 1 ஸ்கொயர் ஃபீட் அதாவது கான்ட்ராக்ட் ப்ரைஸ் நீங்கள் பேசுனீங்கன்னா ₹2,285 ஆகும். ஸோ இந்த ரேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை என்ன பிராண்டு நீங்கள் வந்து வாங்குறீங்க அது பொறுத்து கொஞ்சம் மாறும். அடுத்தது எந்த இடத்துல நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் காஸ்ட்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நீங்கள் பல்காக மெட்டீரியல்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ரேட் கம்மியாகலாம். அடுத்தது லேபர் அவைலபிலிட்டி, ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் இருக்கும். அதாவது 40 lakhs அப்ராக்சிமேட்னா இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகலாம் ப்ரைஸு. தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, subscribe our channel and follow our channel for more updates.